எந்த எந்த ஆட்டத்தை எந்த நடனத்தை பார்த்து ரோபோ சங்கர் அவர் மேல் காதல் வலையில் விழுந்தாரோ, கடைசியாக நீ போறப்ப அந்த ஆட்டத்தை பாரு, அதோட உன்னுடைய இறுதி யாத்திரை முடியட்டும் அப்படின்ற உணர்ச்சி பூர்வமாக அன்னைக்கு பண்ண அந்த விஷயத்தை வந்து இன்னைக்கு வந்து பலரும் வந்து கொச்சையா பேசியிருக்காங்க. ரோபோ சங்கர் வந்து ஒரு மிமிக்ரி கலைஞராக இருக்காரு, ஒரு உடம்பு ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிட்டு ரோபோவா நடிக்கக்கூடிய நபரா இருக்கிறாரு. அங்க நடனமாடக்கூடிய ஒரு பெண்ணா வர்றவங்களுக்கு அவர் நடனத்தை பார்த்து தான் அவர் வந்து அவங்களுக்குள்ள காதல் வருது, கலையின் மூலியமா தான் அவங்களுக்கு கூட காதல் வருது. அதுக்கு ஒரு திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணியும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையே எங்க போனாலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கணவன் மனைவிங்கிற வாழ்க்கைங்கிறதே மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு இடமா இருக்கு. கணவன் வந்து மனைவிக்கு பிடிக்கல, கணவனுக்கு பிடிக்கல, 5 வருஷத்துல டைவர்ஸ் பண்ணிடுறாங்க, 5 மாசத்துல டைவர்ஸ் பண்ணிடுறாங்க, கல்யாணம் பண்ண 5 நாள்ல டைவர்ஸ் பண்றாங்க. அப்படின்னா இதெல்லாம் தாண்டி வறுமையிலும் கொடுமையிலும் கலையை மட்டுமே கையில வச்சுக்கிட்டு காதலிச்சு 2 பேரும் கடன் பிடிச்சு ஒரு வாழ்க்கையை தொடங்கி வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கு போய் ஒரு மகளை பெற்றெடுத்து அந்த மகளை பெரிய லெவலில் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நிறைவா எல்லாத்தையும் முடிச்சுட்டு